ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் பாலஸ்தீன் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தத்தை பற்றி வைகர விஷன் சேனலில் நிரம்ப தகவல்களை இடம்பெற வைத்திருக்கிறோம். பாருங்கள். அதில் இடம்பெறாத அதில் இடம்பெற்றால் அந்த வீடியோ மிகவும் பெரிதாக போகும் என்பதனால் சில தகவல்கள். இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் வான்வழி தடைகள் இல்லை. அதுக்கு மேலே வந்த கோபம் எப்படி இருக்குன்னா, இந்த தாடு பேட்ரியாட்டு, குறிப்பாக இந்த தாட், இதை பெரிய விலை கொடுத்து நம்ம வாங்கினோம். இஸ்ரேல் வாங்கிச்சு, இங்கே அமெரிக்காவில் ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. நான் அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோக்களிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இந்த தாடு பேட்ரியாட்டு இதெல்லாம் இவ்வளவு 10 பில்லியனு கொடுக்குறேன், 20 பில்லியனு கொடுக்குறேன்னு அமெரிக்கா சொல்வதெல்லாம் இஸ்ரேலுக்கு வியாபாரம் தான். கீழே உள்ள லாபம் அமெரிக்காவில் உள்ள செனட்டர்ஸுக்கு போகுது. அவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய செனட்டர்ஸு இதுக்கு ஆயுதங்களை ஒன்றுக்காவது ஆயுதங்களே அனுப்பி விட்டுறானோ. அதுதான் இப்போ இந்த தாடும் பேட்ரியாட்டிலும் அது தெரிய வருகிறது. ஈரான்ட இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய மிசில்ஸ் இருக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இப்போ அமெரிக்காவை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ அதுக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தன்னு கேட்குறாங்க. முட்டாள அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியாமல் நீ எப்படி யுத்தத்தில் இறங்கின? அதுக்கு ஒரு காரணம் லோக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய தோல்விகளை மறைச்சாகணும், வரக்கூடிய எலெக்ஷனில் நத்தியான்ஹுவினுடைய லிக்விட் பார்ட்டி ஜெயிச்சாகணும், அதுக்காக இந்த யுத்தம் தொடரணும். இல்லை, நத்தியான்ஹு உயிரோடு இருப்பதாக இருந்தால் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான், அதனால அந்த காரணத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் இப்போ அமெரிக்கா தங்களை ஏமாற்றி விட்டதாகவும், இந்த யுத்தத்தில் கடைசி வரை நிற்பேன் என்று சொன்ன அமெரிக்கா 5 நாள் லீவு 10 நாள் லீவுன்னு போடுவதும் பெரிய விரக்திக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் லெபனானில் இருந்து வரக்கூடிய தாக்குதல் பெரிய அளவில் லெபனானை நிர்மூலமாக்குவோம், ஹிஸ்புல்லாவிடம் ஆயுதம் இல்லாமல் லெபனானில் உள்ள அரசாங்கத்திடம் மட்டுமே ஆயுதம் இருக்கு, வேற எந்த குழுக்களும் ஒரு துப்பாக்கியை கூட அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் இல்லாமல் வச்சுவிடக்கூடாது என்று போட்ட நிபந்தனையை லெபனான் மீறி இருக்கிறது. அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியலைன்னு அமெரிக்கா மீது 2வது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அவனை இதுவரைக்கும் 1000 தாக்குதலை எங்கள் தாக்கியிருக்கான், இந்த ஆயுதங்களை வளர்த்தும் இருக்கான். அப்போ லெபனான் அரசாங்கத்தை அமெரிக்கா நான் அவர்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து நான் ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்குவேன், இதனால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு உறுதியளிக்கப்படும்னு சொன்னதுலையும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை இருக்கிறது. அடுத்தது இந்த குட்ஸு நேற்று நாங்கள் போய் உள்ளால குழப்பம் பண்ண போகிறோன்னா IRGC ஒரு அறிக்கை விட்டது, எவனாவது அந்த மாதிரி சிந்திச்சான்னா அவனுக்கு சிறை தண்டனை நிச்சயம், ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்க வேண்டியது வரும்னு சொல்லிச்சு. இன்னைக்கு எல்லாரும் அதை கைவிட்டுட்டான். ஐயோ வேண்டாங்க அப்படின்னு. இப்போ உலக அரங்கில் எது உயர்ந்து வருகிறது என்று சொன்னால், ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர வேண்டும், போர் நிறுத்தத்துக்கு வரக்கூடியவர்களிடம் முதலில் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரானில் நடந்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறது, அதையெல்லாம் விட மேலே பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியில் வரணுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றே ஒத்துக்கல, நீங்கள் பேச்சுவார்த்தையே நாங்கள் போகலன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் உங்கள் பெயரால் சர்க்குலேட் ஆகிற செய்திகளில் பாலஸ்தீனத்தை நீங்கள் பெரிய அளவில் பாதுகாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்ற பேச்சு வரலன்னு ஒரு குறையை சொல்லியிருக்காங்க. IRGC நேரத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் IRGC நான் 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் காணொலியில் சொன்னது போல, IRGC நாங்கள் இப்போ பாதுகாப்பு டிஃபென்ஸில் இருந்து அஃபென்ஸுக்கு வந்துட்டோம், அதில் நாங்கள் காசாவை மீட்போம் என்று சொல்லி தாக்கவும் தொடங்கிட்டாங்க. இப்போ ஹூத்திஸும் தாக்கியிருக்காங்க காசா என்க்ளேவை. இப்போ இஸ்ரேலிய படைகள் ஷார்டேஜ் வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இஸ்ரேலிய படைகள் காசாவில் எல்லையில் என்ன பாதுகாத்துருந்தாலும் அவனுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. திரும்பி ஓடலான்னா இங்கே ஈரானும் இப்போ ஹூத்திஸும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. முன்ன போகலான்னா ஹமாஸ் எல்லையில கிராஸ் பண்ணால் சண்டைக்கு வந்துடுவானோ. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது. இதில் இஸ்ரேல் பெரிய அளவில் அழிவை சந்திக்கும் என்பதுதான் நிலைமை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம்.